வெல்கம் யுவர் ஃப்ரெண்ட். இப்போ மாயத்தை நான் பேச போகிறேன். மாயம் ஒரு பெண்ணையும் ஒரு அப்பா அம்மாவையும் வேதனைப்படுத்துகிற மாரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது என்னை பற்றியே வச்சு சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் பொண்ணு நல்லா படிக்க வச்சுக்கிறேன். என் பொண்ணு அதிக சுதந்திரம் கொடுக்குறேன். அவள் என்ன பண்ணுறான், அப்பா பேச்சு மீறக்கூடாதுன்னு சொல்லி அவள் சந்தோஷமாக இருக்கிறா. ஒரு 20 வருஷமாக என் கூட இருந்த என் பொண்ணு என்ன ஒரு அவமானத்தை விட்டுட்டா. என்ன ஆயிடுச்சுன்னா, என் பொண்ணு என்ன பண்ணுறா, என்னை வேற ஒருத்தனுக்கு லவ் பண்ணுறா. அவன் தப்பானபடி அவனை பழக்காத, அவனை ஏமாத்துறான். நான் சொல்கிறேன் என் பொண்ணுக்கிட்ட, அவன் குடிக்காத, நம்ப சொல்கிறேன். என் பொண்ணு கேட்கவே இல்லை. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவனை நான் திருத்திடுவேன், அவன் நல்லவன் உத்தமவன் சொல்லி என் பொண்ணு சொல்கிறா. அப்போ என்ன பண்ணுறேன், என் பொண்ணுக்கிட்ட சொல்லியும் பார்க்குறேன், அடிச்சும் பார்க்குறேன், என்ன வேணால் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அவள் கேட்கவே மாட்டா. ஒரு நாள் ஓடியும் போயிட்டான் என் பொண்ணு. இதுக்கு என்ன தெரியுது, அவள் அவனை லவ் பண்ணி அவள் என்ன சொல்கிறான், அவன் என்ன பண்ணிக்கிறான், என் பொண்ணு ஏமாற்றிக்கிற பிரெயின் வாஷ் பண்ணி என் கூட எப்படியோ இவர் இருக்கணும் ஒரு சொல்லி இருக்கிறான். அவன் என்ன எதிர்பார்க்குறான், என் சொத்தை தான் எதிர்பார்க்குறான், என் பொண்ணோட மனசு எதிர்பார்க்கல. ஸோ அது யாரால் தப்பு? அவனை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சொத்து இவ்வளோ இருக்குது, இவங்ககிட்ட போனால் நம்ம செட்டில் ஆகிலாம் சொல்லி ஒரு எண்ணம் தான் கொண்டு வரோம். அப்போ இருக்கும்போது என் சொத்து பார்த்தவன் என் பொண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கவே மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியுது. இது விஷயம் தெரிஞ்சோன்னே நான் என்ன பண்ணுறேன், என் சொத்தெல்லாம் என் பையன் வரையும் எழுதி வச்சுறேன். இவன் என்ன பண்ணுறான், என் பொண்ணு என்ன பண்ணுறான், உன் அப்பா சொத்து அவன் தம்பி பேர் எழுதி வச்சான்ல, ஏன் அந்த சொத்து போய் நீ வாங்கிட்டு வா சொல்கிறான். நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். நீ அப்பயோ நீ ஓடி பண்ணல, நான் அவ்வளோ தரம் அவன்கிட்ட சொன்னல, நீ கேட்கணும்ல. அவன் தப்பானவன் நான் சொல்கிறேன், நீ போய் அவன் கூட நீ சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொல்லி நீ தானே போன. அவன் நல்லவன், அவனை திருத்திடுவேன், நான் அவன் நல்லவன் நீ தானே சொன்னேன். இப்போ அவன் என்னை அடிக்கிறான், என்னை சொத்து வேணும்னு கேட்குறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், எதுவுமே போக மாட்டேங்கிறான், சாப்பாடு கஷ்டமாக இருக்குன்னு நீ சொல்கிறல்ல. நீ அப்போ சொல்கிறல்ல, அப்போ நான் சொல்லும் போது ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? நீ அவன் திருத்திடுவான், திருத்த வச்சிடும் சொல்லி இப்போ அவனோட சுயநலம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என் சொத்தை தான் கேட்குறான், நான் எப்படி கொடுப்பேன்? சரி, இப்போ நீ கேட்குற, சரி நம்ம பொண்ணு வச்சுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு 50,000 கொடுக்குறேன். அவன் செலவு பண்ணி ஒரு மாதம் கழிச்சு திருப்பியும் அவன் சண்டை போடுவான், திருப்பியும் ஒன்று அடிப்பான், திருப்பியும் அவங்ககிட்ட போய் உங்கள் அப்பாட்ட காசு வாங்க சொல்லி இதை அடிக்கடிக்க பண்ணிட்டு இருந்தா, அப்போ நான் அடிக்கடிக்கு உனக்கு காசு கொடுக்க முடியுமா? அன்றைக்கி உங்கள் நல்ல வாழ்க்கை தான் சொன்னான். அவன் குடிக்காரன், தப்பானவன், சொத்து தான் நம்ம சொத்து தான் எதிர்பார்க்குறான்னு சொல்லி நீ கேட்காத அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி எனக்கு தொந்தரவு கொடுக்குறதில்ல, நான் எப்படி உன்னை நம்புறது சொல்லி என் பொண்ணு வெறுக்கிறேன். அவன் என்ன பண்ணுறா, அப்பா நான் தெரியாத தப்பு செஞ்சுட்டேன், அவன் எனக்கு வேணாம், நான் திரும்ப உன் கூட நான் வரேன்னு சொல்லி என் பொண்ணு கூப்பிட்றான். சரி என்ன பண்ணி தொலையத்தை கூட்டிகிட்டு போயிடுறேன். அவன் என்ன பண்ணுறான், விட்டுட்டு போயிட்டான். என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக்குது. திருப்பி 2ஆம் மாப்பிள்ளை பார்த்தா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இப்போ பணத்தை தான் பார்ப்பான்னு சொல்லி என் பொண்ணு என்ன சொல்கிற, கல்யாணமே எனக்கு வேணாம், இவனை கிடைச்ச வரைக்கும் என்னை சந்தோஷமாக வச்சுருப்பேன்னு தான் லவ் பண்ணேன், ஆனால் இப்படி தான் இவங்க பசங்களாம் இருப்பான்னு ஒரு தப்பான கேரக்டர் என் பொண்ணு நினச்சிக்கிட்டா. நான் என்ன பண்ணேன், இவ்வளோ தான் சொல்லி பார்க்குறேன், என் பொண்ணு கேட்கல. அப்போ என்ன பண்ணுறது, என் பொண்ணு சரிம்மா உன் விருப்பத்தை பற்றி செய்ய, நான் எதுவும் பண்ண முடியாது, உன் விருப்பம் என்ன சொல்லுதோ அதை கேளு சொல்லி நான் விட்டுறேன். நான் என் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக்குது. அப்போ நான் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனோடனே நான் இறந்துறேன். என் பையன் என் சொத்து பரிமாறிக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது, அது ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அதோட வாழ்க்கை தான் மாயம் ஏற்பட்டு பிரச்சனை. நாம் வாழ்க்கையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளுக்காக நம்ம கஷ்டப்படுற மனைவியும் நம்மளுக்காக பேச்சுக்கிற பொண்ணானது என்றைக்குமே நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கும். நம்மளுக்காக கஷ்டப்படாத எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம பொண்ணு நம்ம பேச்சு கேட்குறாலும் சரி, அது எப்பயுமே நமக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் புருஷன் என்பது காசுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் எந்த ஒரு கேரக்டரும் அங்கே எதிர்பார்க்கணும். இது ஒரு சில பொண்ணுங்களை தான் சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களும் நான் தப்பாக சொல்லலை, சில பொண்ணுங்களை தான் சொல்கிறேன். அதனால் இதை நான் சொல்கிறேன், நம்ம பொண்ணு என்ன பண்ண, அப்பாவுக்கு இருக்கிற சொத்து தான் இருக்குது, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்குது. ஆனால் அவளுக்கு நான் சொல்லி கொடுக்கல, வறுமை எப்படி, கஷ்டம் எப்படி, காசோட எப்படி இருக்கும், எப்படி செலவு பண்ணு நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, தேயிலையும் செலவு பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது அனைத்துமே மூலமாக இருக்கிறது மாயம்.
அந்த மாயை எப்படி நான் போக்குறது நல்லா வழி தெரியும். அதை தான் நான் சொன்னேன். இது ஒரு உதாரணமாக தான் சொன்னேன். இது அத்தனையுமே மாயை ஏற்படுத்த ஒரு வாழ்க்கை. என் பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாச்சு, நான் என் வாழ்க்கையும் என் பொண்ணுக்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆச்சு. அதுதான் வாழ்க்கை. ஸோ மாயம் மூலம் ஒருத்தனை வச்சு மிகப்பெரிய இழப்பை செஞ்சு வைக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.